ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. நம்ம சேனலோட அந்த ரீச்சு, அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது. கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நிறைய வீடியோ மேக் பண்ணுவேன். இன்றைக்கி புதிய ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். அதாவது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் டிஏ ஏற்றிருக்காங்க. அதுவும் 2%. அப்போ நம்ம எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோன்னா 58 to 60% ரீச் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2% எப்படி ஆட் ஆகும், இது ஜிடிஎஸ் எலிஜிபிளா, ஜிடிஎஸ்க்கு இந்த டிஏ கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 18/4/2026 நடந்த கேபினெட் மீட்டிங்கில் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ஜிடிஎஸ்க்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஆமாம், ஆனால் வேறு பேட்டர்னில். எப்படி சொல்லலான்னா, இப்போ மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த டிஏ உண்டு, ஆனால் இதே மாதிரி ஜிடிஎஸ்க்கும் இன்க்ரிமெண்ட் உண்டு 2% அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்டர் வரும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கிடையவே கிடையாதா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக ஜிடிஎஸும் இதில் உண்டு. இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிஏ வாங்குவாங்க. அதே மாதிரி பென்ஷனர்ஸ் பார்த்திங்கன்னா டிஆர் அப்படின்னு வாங்குவாங்க. டியர்னஸ் ரிலீஃப் அவங்களுக்கு வரும். அப்போ ஜிடிஎஸ் எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா டிஆர்சிஏ ப்ளஸ் டிஏ இது இப்படி தான் கேல்குலேட் ஆகும். ஜிடிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லைனாலும் அவங்களுக்கும் அந்த டிஏ பெனிஃபிட்ஸு கிடைக்கும். இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஏ 2% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம 60% அட்டைன் பண்ணிட்டோம். டிஆர்சிஏனா நம்ம பழைய வீடியோவிலே பார்த்துருப்போம், டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ் அப்படின்ட்டு. யூஸ்வலாக ஜிடிஎஸோட டிஏ தனியாக டிபார்ட்மெண்ட் போஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுமே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே சேம் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஜிடிஎஸ் எலிஜிபிளா? ஆமாம், கண்டிப்பாக எலிஜிபிள். அவங்களுக்கும் இந்த இன்க்ரிமெண்ட் உண்டு. இப்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓல்டு டிஏ பார்த்திங்கன்னா 58% வச்சுக்கோங்க. இப்போது 2% ஹைக் கொடுத்துருக்காங்க. அப்போது 60%. அப்போ என்னென்னா 2% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஆர்சிஏ வேல்யூ இருக்கும். எனக்கு பார்த்திங்க, நான் பிபிஎம். அப்போ 12,000 சொல்லுவாங்க. இப்போ ஏபிபிஎம்னா 10,000. அதை வச்சு அவங்க கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 12,000 டிஆர்சிஏ. இப்போ என்னோடய ஓல்டு டிஏல எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா, இந்த 12,000 இன்ட்டு 58% போட்டிங்கன்னா 6,960 இது வரும். இப்போ நியூ டிஏ அதில் வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 60%. அப்போ 7,200. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 7,200ஐயும் 6,960ஐயும் மைனஸ் பண்ணால் 240 rupees. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் பர் மந்த்துக்கு. அப்போ டிஆர்சிஏ 10,000 உள்ளவங்களுக்கு 200, 12,000 240, 15,000 300, 20,000 400 இன்க்ரிமெண்ட் உண்டு. இப்போ இதோட ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இன்க்ரீஸ் ஈக்குவல் டு டிஆர்சிஏ இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் இது பண்ணாங்களோ அவ்வளோ. ஜிடிஎஸ்க்கும் இது கிடைக்கும், பட் ஸ்டெடி இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ நிறைய டிஆர்சிஏ இருந்தால் நிறையா இன்க்ரிமெண்ட் உண்டு.